நெக்ஸ்ட் போலாம். ஸ்டார் டு டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மெஷின்ஸ் போகும்போது உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரியும். ஸ்டார் நெட்வொர்க் வந்து எப்படி டெல்டாக்கு மாத்துறது. ஓகே. ஸோ ஸ்டார்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வயல இருக்கிறது ஸ்டார். ஓகேங்களா? ஸ்டார் மாதிரி இருக்கும். டெல்டாங்கிறது உங்களுக்கு ஸோ ஸ்டார்ல இருந்து எப்படி டெல்டாக்கு மாற்றும். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே. எனக்கு 3 நோடு இருக்கு. ஏ பின்னு ஒரு நோடு, இங்க சின்னு ஒரு நோடு. இதனோட ரெசிஸ்டன்ஸ் RA, இதனோட ரெசிஸ்டன்ஸ் RB, இதனோட ரெசிஸ்டன்ஸ் RC. இது ஸ்டார் நெட்வொர்க். ஓகே. அடுத்து இதை என்னவா மாத்தணும்னா டெல்டாவா மாத்தணும். ஓகேவா? டெல்டாவா மாத்தணும்னா இது நல்லா கவனிங்க அப்புறமா எழுதலாம். அதாவது இந்த மாதிரி இந்த ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறது டெல்டாங்கிறது நான் இப்படி மாத்தணும். ஓகே. அப்ப இப்படி வரணும் எனக்கு இந்த மாதிரி டெல்டா மாதிரி. ஓகேவா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், ஓகே, இது ஏ, இது பி, இது சி. ஓகேங்களா? இங்க பாருங்க, ஏங்கிற நோட்ல எந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் இருக்கு? RA. இது வந்து உங்களுக்கு சென்டர் பாயிண்ட், நியூட்ரல் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் RA தான். இங்க பிங்கிற நோட்ல என்ன ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் இருக்கு? பின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் RB தான். இப்ப நியூட்ரல்ங்கிறது வந்து காமன் பாயிண்ட். RB என்னனாலும் சரி, RBனாலும் உங்களுக்கு ஒண்ணுதான். இது வந்து RCனாலும் சரி, RCனாலும் சென்டர் பாயிண்ட் சேம் தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா டெல்டால ஏக்கும் பிக்கும் நடுவுல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இது வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் மாதிரி. அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ உங்களுக்கு என்ன? RAB. ஏ நோடுக்கும் பி நோடுக்கும் நடுவுல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் இதனோட பேர் என்ன? RAC. இதனோட பேர் என்ன? RBC. ஓகேங்களா? அதாவது இது பாத்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ண போறேன். இது வந்து ஏ நோடு, இது வந்து சி நோடு. ஓகேங்களா? அப்ப இது வந்து RAC. RAC என்னன்னு பாருங்க. அப்ப RAC பார்க்கும்போது இதுல எந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கனெக்ட் ஆயிருக்கு? RAவும் RC மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கு. எது ஃப்ளோட்டிங்ல இருக்கு? ஃப்ளோட்டிங்னா ஓபனா இருக்கு. எது ஃப்ளோட்டிங்ல இருக்கு? RB. அப்ப RAC நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு RB யோட வேல்யூ ஓகேவா? அப்ப அது எனக்கு தேவையில்லை. அப்ப RAC நான் எப்படி போடணும்னா RAC is equal to RAC is equal to நோட் பண்ணிக்கோங்க. RAC is equal to RA RB plus RB RC plus RC RA. எது கனெக்ட் ஆகல? இல்ல எது கனெக்ட் ஆகல? R. அத கீழே கொண்டு அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதுங்களா? இருங்க கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு புரிதல் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியணும்னால போறேன். இப்ப ஏக்கும் பிக்கு நடுவில் கனெக்ட் பண்ணேன். ஏக்கும் பிக்கு நடுவில் கனெக்ட் பண்ண இந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் என்ன? RA. இதுல எது கனெக்ட் ஆகல? இப்ப RC கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்ப RAB எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா RAB எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா மேல இருக்கிறது எல்லாமே சேம் தான். RA RB plus RB RC plus RC RA divided by இதுல எது மிஸ் ஆன டேர்ம்? RC. அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா சத்தியமா மறந்து. இது நான் ஏன் திரும்ப இப்படி நான் டிரா பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு மறந்துருச்சுனாலும் இது உங்களுக்கு ஞாபகம் எப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டார் நெட்வொர்க் இருக்கு, இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப நீங்க ஃபார்முலாலாம் போட்டு வேண்டியது டைரக்டாவே ப்ராப்ளம் போடணும். உட்காந்து ஃபார்முலா எழுதி ப்ராப்ளம் போட வேண்டியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க வந்து ஒரு 1 Ω இங்க 2 Ω கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணா 1 × 2 plus 2 × 3 plus
3 into 1 அப்படின்னு போட்டு டிவைடட் பை இது இல்லாத டேர்ம் போட்டு சால்வ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ எதை ரெண்டு கனெக்ட் பண்ணிருக்கோமோ அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் RA RB plus RB RC plus RC RA டிவைடட் பை எது குறிப்பிலையோ எது கனெக்ட் ஆகலையோ அந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ RBC எப்படி எழுதுவீங்க? RBC எப்படி எழுதுவீங்க? நான் இங்க எழுதிடுறேன், நீங்க எழுதும்போது அந்த ஆர்டர் எழுதிக்கோங்க. RBC எப்படி எழுதுவீங்க? RA RB plus RB RC plus RC RA divided by RA. இதுல இல்லாத term, இதுல கனெக்ட் ஆகாத term, அவ்வளவுதான். இது ஞாபகம் வச்சுக்கிறதா கஷ்டமா இருக்கா? இல்ல ஒரு 2 minutes இதை முடிச்சிடலாம். இதுல பஸ் போறவங்க யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு 8 மணி தானே பஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, ஃபார்முலா எல்லாம். ஓகே, எழுதிட்டீங்களா? Next, delta to star transformation. Delta to star. இப்போ டெல்டா வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். இங்க பாருங்க, A, இது B, இது C. இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ RAB, இது RBC, இது RCA. இது நீங்க என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா இங்க A இருக்கு, இங்க B, இங்க C. இது RA, இது RB, இது வந்து RC. ஓகேவா? ரைட். அதாவது இதுல இருந்து இதை நீங்க மாத்தும் போது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ, இது தெரியாத வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? அப்ப தெரிஞ்ச வேல்யூ என்னென்ன வேல்யூ தெரியும்? RAB, RCA, RBC தெரியும். இப்போ எனக்கு RA கண்டுபிடிக்கும். ஓகேவா? சோ RA கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்னா கீழே டினாமினேட்டர் எல்லாமே சேம் தான். பாருங்க, RA கண்டுபிடிக்கணும். RAB plus RBC plus RCA.
ஓகே, கவனிங்க இங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் RA கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? RA கண்டுபிடிக்கணுமா? RA கண்டுபிடிக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் எந்த நோட்ல கனெக்ட் ஆயிருக்கு? A நோட்ல. A நோட்ல நமக்கு தெரிஞ்ச ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எது எது கனெக்ட் ஆயிருக்கு? RABயும் RCA. அவ்வளவுதான். அத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. அப்ப RABயும் RACயும் இருக்கு. அத மல்டிப்ளை பண்ணு. ஓகே, அடுத்து பாருங்க. இந்த இடத்துல இப்ப B நோட்ல கனெக்ட் பண்ணி இருக்கிறது பேர் தான் எனக்கு RB. அப்ப RB கனெக்ட் ஆயிருக்க B நோட்ல எந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு? RABயும் RBC. ஓகேவா? RABயும் RBC. ஓகே, அடுத்தது இந்த C நோட்ல கனெக்ட் ஆயிருக்க ரெசிஸ்டன்ஸ் RCAவும் RBC. ஓகேவா? அப்ப RBC RCA. நம்ம ஆளுங்க எப்படின்னா மனப்பாடம் பண்ணுவாங்க. இதுல இருக்கிறது இதுல இல்லாதது, அது கான்செப்ட் கிடையாது. ஓகேவா? கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த நோட்ல அது கனெக்ட் ஆகுது, அந்த நோட்ல எந்தெந்த நோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகுது, எது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். புரியுதா? ஏன்னா இப்படி படிச்சீங்கன்னா தான் நீங்க ப்ராப்ளம் போடும்போது அங்க உட்காந்து ஃபார்முலா தான் எழுதி போட்டுட்டு இருக்க மாட்டீங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ப்ராப்ளம் போடும். ஓகேவா? அதுல ப்ராப்ளம் போடும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க டெல்டா டு ஸ்டாரும் போது கீழே டினாமினேட்டர் எல்லாம் சேமா இருக்கும். ஸ்டார் டு டெல்டாங்கும் போது மேல நியூமரேட்டர் எல்லாம் சேமா இருக்கும். என்னமா ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு? இந்த ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க. ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப்.